திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி கடந்த 3 நாளாக ஒரே பதட்டம் ஆர்ப்பாட்டம்னு கலவரம் பண்ணுறதுக்காகவே துடிச்சிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, எச் ராஜா, வானதி ஸ்ரீனிவாசன், இந்து இசை சவுந்தரராஜன் இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு பொங்குன்னு பொங்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் பொதுவாக சங்கிங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க போகிறேன். முடிஞ்சா பதில் சொல்லுங்கடா பார்ப்போம். அந்த திருப்பரங்குன்றம் மலை இருக்கிற மதுரைக்கு எய்ம்ஸை கட்டி கொடுக்குறேன்னு சொன்னாங்களே, இது வரைக்கும் கிடையாது. அதை எதிர்த்து போராடி இருப்பியா? இல்லை ஆர்ப்பாட்டம் நடத்திருப்பியா? கிடையாது. மதுரைக்கு மெட்ரோவை நிராகரிச்சிருக்காங்க, அதை எதிர்த்து போராடி இருப்பியா? கிடையாது. தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதியை கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்களே, அதை எதிர்த்து என்னைக்காவது ஆர்ப்பாட்டம் நடத்திருப்பியா? போராடி இருப்பியா? கிடையாது. ஆதிசங்கரர் சிலைக்கு பக்கத்தில் திருவள்ளுவர் சிலையை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி திருவள்ளுவரை இழிவுபடுத்தினாங்களே, அதை எதிர்த்து போராடி இருப்பியா? கிடையாது. கீழடி, தமிழர்களோட பெருமை கீழடி, அதுக்கு போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு முடக்க பார்க்குறாங்களே, அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பியா? கிடையாது. சிஏஏ சட்டம், முத்தலாக் சட்டம், வேளாண் சட்டம், இப்போ எஸ்ஐஆர், இதெல்லாம் எதிர்த்து எப்பயாவது போராடி இருப்பியா? ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பியா? கிடையாது. பெட்ரோல் டீசல் விலை காங்கிரஸ் ஆட்சியில் அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணிட்டு இப்போ 100 ரூபாய் தாண்டி போயிட்டு இருக்கு, அதை எதிர்த்து என்னைக்காவது ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பியா? கிடையாது. கேஸ் விலை காங்கிரஸ் ஆட்சியில் 250 ரூபா 300 ரூபாய் இருந்த கேஸை இப்போ 1000 ரூபாய் வயிற்றுச்சலோட வீட்டில் எறியணும்னு வாங்கிட்டு இருக்காங்க, அதை எதிர்த்து எப்பயாவது போராடி இருப்பியா? இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்பியா? கிடையாது. இப்படி எவ்வளவோ இருக்கு. ஆனால் இப்படி ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக பிஜேபிக்காரன் களத்தில் இறங்கி போராடி மக்களுக்காக நியாயம் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கிடையாது. வரலாறே கிடையாது. இப்படி எல்லா திட்டு வேலையும் பண்ணிட்டு சாமி பின்னாடி ஒளிஞ்சிக்க வேண்டியது. ஆந்திரா போனால் வெங்கடேஸ்வரா, கர்நாடகா போனால் அனுமன், ஜெய் பஜ்ரங் பலி, வடக்கில் போனால் ராமர், கேரளா போனால் ஐயப்பன், தமிழ்நாட்டுக்கு வந்தால் முருகர். என்ன ஜென்மடா நீங்களாம், வெக்கமே இருக்காதாடா? சாமிக்கு ஒரு பிரச்சனைனா இந்துக்களே ஒன்று கூடுங்கள்னு சொல்கிற நீங்கள், சாமானியனுக்கு ஒரு பிரச்சனைனா இந்துக்களே ஒன்று கூடுங்கள்னு எப்படா சொல்ல போகிறீங்க?